திசை எங்கும் உள்ள பாடும் குயில்களை ஒன்றிணைத்து அவர்களை உலகறிய செய்யும் ஜீ தொலைக்காட்சியின் சரிகமபா பாடல் நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தில் மகுடம் சூடிக் கொண்டவர் ஹேமித்ரா ரவிச்சந்திரன். 1000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட குரல் தேர்வில் முதல் 50 இடங்களை பிடித்த இந்த கானக்குயில் பின்னர் சிறந்த 26 போட்டியாளர்கள் பட்டியலில் சிறகடித்து வந்து சேர்ந்தது. மெல்லிசை, பக்தி, கிராமியம், சங்கீதம், டூயட் என்று எதை தொட்டாலும் அதில் உச்சம் தொட்டு 26 சிறந்த 10 பேரில் ஒருவராகி இறுதி சுற்றுக்குள் முதலில் நுழைந்தது இந்த சின்ன குயிலின் தங்கக்குரல். சாதிக்க வேண்டும் என்ற இலக்கும் அதற்கான முயற்சியும் இருந்தால் அந்த எண்ணத்தின் சக்தியே அதனை நடத்தி கொடுக்கும் என்று நிரூபித்தவர்களில் ஹேமித்ராவும் ஒருவராவார். தமிழகத்தில் இசை பயணத்தை முடித்து தாயகம் திரும்பி மலேசிய மக்களின் அன்பிலும் சமூக ஊடகங்களிலும் பவனி வரும் ஹேமித்ராவை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் வாழ்த்துவதில் நிறைவும் கொள்கிறது நமது பார்வை. அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பார்வை நிகழ்ச்சி. நான் அறிமுகம் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு சிறிய காணொலியில் இந்த வாரம் யாரையா நம்ம நேர்காணல் பண்ண போறோம்னோ நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் கொடுத்துட்டோம். இதை சொல்லியாக வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. தமிழ் பள்ளி மாணவர்கள் உலக அளவில் பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள். கல்வியை தவிர்த்து கலைத்துறையிலும் சாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றார் பண்டார் மக்குத்தச்சராஸ் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவி ஹேமித்ரா ரவிச்சந்திரன் இன்று நமது பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் அவருடைய தாயார் மேகலதா முனியாண்டியும் கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை சந்தித்து நாம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் உங்கள் இருவருக்கும். வணக்கம். முதல்ல பார்வை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அண்ணா. மலேசியாவின் பெயரையும் இந்திய சமூகத்தின் பெயரையும் குடும்பத்தின் பெயரையும் தமிழ் பள்ளியின் பெயரையும் உலக அளவில் பிரபலமடைய செய்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்குள்ள இசை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு? நீங்களே கண்டுபிடிச்சிங்களா இல்ல வேற யாரையாவது உதவி தேவைப்பட்டதா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. என்னோட இசையை கண்டுபிடிச்சதே என்னோட அம்மா தான். சின்ன வயசுல நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நான் பாடும் போது சொல்லுவாங்க. நான் கேட்டேன் எப்படிமா எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட விளக்கி சொல்லுவாங்க. கார்ல போகும்போதெல்லாம் அம்மா ரொம்ப தொல்லை பண்ணுவேன். பாட்டு போட்டுட்டா அதை அப்படியே கேட்டுட்டே அப்படியே அந்த சங்கதியெல்லாம் கேட்டுக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த டைனமிக், அவங்களோட ஃபீல், சங்கதி. ஸோ அதை கேட்டுக்கிட்டே வந்தோன்னா அமைதியாகிடுவேன். ஸோ அதுல தான் எனக்கு பாட்டுத்துறை. ஆனா நீங்க இந்த சினிமா பாடல் பாடுவதற்கு முன்பதாக நீங்கள் முறையாக தேவாரம் திருமுறையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு. இந்த நிகழ்ச்சியை ஒரு தேவாரம் மூலியமாக அந்த பாடல் வழியாக ஆரம்பிக்கலாமா? எங்களுக்காக உங்களுக்கு பிடித்த ஒரு தேவார பாடல். கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம். பெண்டான் பாகமாக பீரை சென்னீர், பெண்டான் பாகமாக பீரை சென்னீர், கொண்டான் கோல காவு கோயிலா, கண்டான் பாதம் கண்டான் பாதம் கைய கூப்பவே, உண்டானன்றே உலகமுயவே, கண்டான் பாதம் கைய கூப்பவே, உண்டானன்றே உலகமுயவே. திருச்சிற்றம்பலம். என்னை திக்குமுக்காட வைத்து விட்டீர்கள். ரொம்ப நன்றி. தமிழுக்கு நன்றி. சரிகம பயணம் எப்படி அமைந்தது?
இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யார் உந்துதல் கொடுத்தது? அதோட பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சீசனும் நான் விடாம பார்ப்பேன். டிவில பார்க்கும்போது எனக்கு ஆசை. அதாவது நீங்க கலந்து கொள்வதற்கு முன்பதாகவே அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும். நான் பார்த்துட்டே இருக்கும்போது நானும் இந்த மாதிரி பாடணும், நானும் இந்த மாதிரி பெரிய சாதிக்கணும்ட்டு நினைச்சேன். ஒவ்வொரு தடவை எல்லாரும் பாடும்போது அந்த ஒரு கோல்டன் சாங் பாடுவாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி நல்லா பாடி ஜட்ஜஸ் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சி அந்த பாடல் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி நிறைய கோல்டு நிறைய பிளாட்டினம் எடுத்திருக்கேன். ஸோ நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்களா, இல்லை அம்மா முயற்சி எடுத்து உங்களை அந்த போட்டியில் கலந்துக்க வச்சாங்களா? 2 பேத்துக்குமே ரொம்ப பெரிய கனவு அது. அந்த மாதிரி ஒரு டிவியில் பார்த்து எல்லாருமே நம்ம ஊர் பொண்ணுன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய மகுடத்தை அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய மகளுடைய வெற்றி உலக அளவில் பிரபலமாக இருக்கு, உலக அளவிலிருந்து வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு தாயா எப்படி உணர்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஹேமித்ரா வந்து தேவார பாட்டிலேருந்து ஆரம்பித்தாங்க, நல்லா பாடுவாங்க. மலேசியாவில் ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் இதுமாரி போய்கிட்டு இருந்தேன், ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ ஏபேக் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நம்மளுக்கு. இது சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்னோட கணவர் சொன்னார் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவுமே ஒரு ட்ரை தானே. ஸோ ஹேமித்ரா ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மனுக்கு தான் போயிருந்தாங்க. அங்கே போனோடனே இவங்க வந்து மலேசியாலேயும் ஒரு ஆளும் சிங்கப்பூரில் ஒரு ஆளையும் தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் முதல் வாய்ப்பு. அதுலேயே நான் ரொம்ப பிரமிச்சி அடைஞ்சிட்டேன். ஹேமித்ராக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா. ஏன்னா இவங்க திருமுறை தான் ஃபஸ்ட்டு பாடின பாடல்கள். ஸோ சினிமா பாடலுக்கு காலடி எடுத்து வச்சாங்க. ஸோ இவங்க மறுபடி சங்கீதமும் பழகியிருக்காங்க. அவங்களோட டீச்சர் பேர் வந்து சரிமிளா கேசவன். 8 வயசுலேருந்து சங்கீதம் பழகியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பாடகியே வருவாங்க. எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் ஆசீர்வாதம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணேன், எழுதி போட்டேன், கிடைத்தது, போயிட்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவாங்கன்னு. இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ எங்கே போனாலும் ஹேமித்ரா அப்படின்றாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கோம். ஹேமித்ராவின் தாயார் என்று சொல்வதற்கு ரொம்ப பெருமை. ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது. சில பேர் பார்த்தாங்கன்னா ஹேமித்ரா விட நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்கும். அவங்க அப்பா பின்னாடி ஹேமித்ரா ரவிச்சந்திரன் சொல்கிறப்ப அது இன்னும் ரொம்ப கௌரவமாக இருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்காந்து இப்படி பேட்டி கொடுக்குறேன்னா அது என்னோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதம் தான், என் மக்களோட ஆசீர்வாதம் கூட. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பாடல் நாங்கள் வந்து அங்கே வரல, உங்கள் கூட வரல, சென்னைக்கு வரல. அந்த பாடல் போட்டி எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஒரு பார்வையாளராக தொலைக்காட்சியில் பார்க்குறோம். ஒரு சுற்று வரும் இல்லையா. உதாரணத்திற்கு இது வந்து இளையராஜா பாடல்கள் சுற்று, ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் சுற்று, பக்தி பாடல்கள் சுற்று, இந்த மாதிரி பாடல்கள் வரும்பொழுது, அந்த சுற்றுகள் வரும்பொழுது அந்த பாடல்களை யார் தேர்ந்தெடுக்கிறா, அங்கே என்னதான் நடக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பாட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஹேமித்ரா வந்து என்னோட நிழல் மாரி தான். நான் தான் இங்கே ஒரிஜினல், அவங்க என்னோட நிழல் தான். ஸோ அந்த மாதிரி பாட்டு கொடுத்துன்னு அம்மா அவங்க பாட்டு சூஸ் பண்ண, நான் தான் பாட்டு சூஸ் பண்ணுவேன். சரி, எந்த பாட்டுமே அவங்க எடுக்கல. இதில் பாடு நான் ஒட்டுமொத்த பாட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். கொடுத்தோன்னே நாங்கள் டீம் கிட்ட அனுப்புவோம், நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு. ஹேமித்ரா வாய்ஸ்க்கு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டை நுணுக்கங்களாக படிப்பாங்க. ஹேமித்ராவுக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங் இல்லை, கொஞ்சம் ட்ரைனிங் தான் வரும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக படிப்பாங்க. பாட்டை கொடுத்துருவாங்க, அவங்க வாய்ஸுக்கு தகுந்த பாட்டை நாங்கள் தேடி எடுப்போம். அதுதான் எங்களோட நேரமே அங்கே. ஏன்னா ட்ரைனிங் அதுலேயே போயிடும். ஸோ எல்லா பாட்டுமே அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மாகவே வந்துருச்சு. எப்படி நீங்கள் மட்டும் பாட்டு இப்படி சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அது ரகசியம் அப்படின்றது. சரி ஹேமித்ரா, இப்போ வந்து அம்மா பாடல்கள் தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு சுற்று, ஏதாவது ஒரு சுற்று வரும்போது இந்த பாடல் பாடினா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம், அது அம்மாட்ட சொல்லியிருந்திருக்கலாம், அது நடைபெறாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த வாய்ப்பு தர உங்களுக்கு அந்த பாடலை, ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் பாடணும்னு நினச்சி பாட முடியாமல் போன பாடல் எங்களுக்காக பாட முடியுமா? ஏதாவது ஒரு பாடல்.
பாடல் வந்து மலேசியால அதிகமா பாடியிருக்காங்க, அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த பாடலை வந்து அவங்க சரிகமப்பா மேடையில பாடணும் ரொம்ப ஆசை. பட் என்ன சொன்னாங்க, இது வந்து உனக்கு வந்து சாதாரண ஒரு பாடல், இதெல்லாம் நீ பாடக்கூடாது, இது குட்டி பிள்ளைங்க தான் பாடணும்னு. ஸோ எங்கிட்ட எவ்வளோ கேட்டாங்க, இது கிடைக்கல, அதனால அழுந்திருக்காங்க இந்த மேடையில கூட. இந்த பாடலை வேற ஒரு பொண்ணு பாடியிருந்தாங்க, மகதின்னு ஒரு பாப்பா பாடியிருந்தாங்க. ஆனா எங்களுக்காக இந்த மேடையில் நீங்க பாடினதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. இப்ப பாடல் பாடும்போது உங்களுக்கு சொந்தமா ஒரு சுயமா சங்கதி எல்லாம் போடுறீங்களே, அதோட திறன் எப்படி வந்தது? யார் உங்களுக்கு அந்த சங்கதி எல்லாம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தா? அம்மாவும் திருமதி ஷர்மிளா கேசவன் டீச்சரும் எனக்கு ரொம்ப சொல்லி தருவாங்க. அப்புறம் ஜீ தமிழ்லயும் சொல்லி தந்திருக்காங்க. அந்த ஒரு பாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் போடணும். பிகாஸ் மிகையாவும் இருக்கக்கூடாது. ஆமா, இப்ப இளையராஜா சாரோட பாட்டுல எக்ஸ்ட்ரா சங்கதி போட முடியாது. பட் ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டுல நிறைய எக்ஸ்ட்ரா சங்கதி போடலாம். பட் அவரே நிறைய கொடுத்திருப்பாரு. அதுல இருந்து நம்ம டியூன் மாத்தி போடலாம், டைனமிக்ஸோட போடலாம், ஃபீல்ல போடலாம். இந்த மாதிரி தான் நான் கள்ளிக்காட்டில் வந்துட்டு அம்மாக்கு டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டல் பாடினேன். அவங்க வந்துட்டு எண்டிங்லலாம் வந்துட்டு டிஃப்ரெண்டாக பாடுவாங்க. நான் வந்துட்டு அதில் இழுத்து அதில் ஒரு சங்கதி போட்டு பாடுவேன். எங்களுக்கு அது பாடி காட்டுங்க. ஹேமித்ரோட திறமையே அந்த எக்ஸ்ட்ரா சங்கதி தான். அது எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கே தெரியல. அதுதான் அவங்க பாடும்போது அதை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சங்கதினால தான் சீனிவாஸ் சார் ரொம்ப இல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேண்டும். எப்படிதான் அது வந்து ஒருத்தவங்க போதிச்சாலும் அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த சங்கதியை சரியா போட்டாதான் அது வந்து காதுக்கு இனிமையா. இல்லைன்னா அது ரொம்ப ஹேமித்ரா அது வந்து ரொம்ப சாதாரணமா சர்வ சாதாரணமா அதை போடுவாங்க. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. அது எங்களுக்காக அது இப்ப நீங்க சொன்னீங்க. ஓலவு காட்டுல வெத வெதப்பா, ஓனாங்கரட்டுல கூழ் குடிப்பா, ஆவாரங்குழையில கை தொடப்பா, பாவமப்பா வேலி முள்ளில் அவ விறகெடுப்பா, நாளை அரிசி வச்சு உலையரிப்பா, புள்ள உண்ட மிச்சமுண்டு உசுர் வளப்பா, தியாகமப்பா கிழக்கு விடியும் முன்ன முழிக்கிறா, அவ உலக்க போடுச்சுத்தான் திறக்கிறா, மண்ண கிண்டித்தா பொழைக்கிறா, உடல் மக்கி போக மட்டும் உழைக்கிறா, கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்ன கள்ளோடச்சு வளர்த்த நீ. பியூட்டிஃபுல். இப்போ இவங்க அங்கேருந்து படிக்க போனாங்க இல்லையா, அதாவது இங்கே படிச்சிருக்க நேரத்தில் அங்கே ஒரு பாட்டு போட்டிக்கே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த 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 கல்வி கற்பதில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம், ஏதாவது சுணுக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதை எப்படி கையாண்டிங்க? கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே இருந்தது. அந்த நேரத்தில் ரொம்ப தடுமாறிட்டோம். ஏன்னா எனக்கு இன்னொரு மகன் இருக்கார், சின்ன பையன் 10 வயசு மாதேஷ். அவர் அப்பா பார்த்துக்கிட்டாரு, இவங்களை நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த படிப்பையும் நான் பார்க்கணும். அந்த டைமில் இவங்களோட படிப்பு கொஞ்சம், அதாவது 6ஆம் ஆண்டுனால அது முக்கியமான ஒரு பரீட்சை எழுத வேண்டியது இருக்குது. அது அவங்க எழுதாமல் போனனால இவங்களுக்கு வந்து போகலன்னா நம்மளுக்கு பரலையான்னு ஒன்று கிடைக்கும். ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணி கேட்டு, இவங்க நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல மிக சிறந்த ஒரு மாணவி. ஸோ இவங்களோட இதெல்லாம் கேட்டு பிபிடி எல்லாம் போய் கேட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தாங்க, சரி படிக்கலான்னு. ஆக்சுவலி ஆன்லைனில் சொன்னாங்க, அது கிடைக்கல. நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டே 2ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்தோம் அந்த பரீட்சை செய்ய. அது யாருக்கும் தெரியாது, அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இங்கே அந்த பரீட்சையை செஞ்சுட்டு வெற்றிகரமாக அதுலேயும் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட தான் அவங்களுக்கு வந்து ஃபொமான் கிடச்சிது. இப்போ வந்து அவங்க வந்து படிவம் 1 ஃபொமானுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடந்து வந்திருக்கோம். அங்கே பாட்டு படிச்சுக்கிட்டே அடுத்த நேரம் படிங்க, முக்கியமான ஒரு பரீட்சை, அதை படிங்கன்னு சொல்லி அவங்கள நான் ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா இப்போ ஹேமித்ரா? அதாவது உங்கள் பாடலுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், படிப்புக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹேமித்ரா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உண்மையாகவே இவங்க ஒரு சிறந்த மாணவி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு தடையும் சொல்லலை, என்னம்மா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படி சொன்னதே இல்லை. பாட்டும் படிச்சுக்கிட்டு இந்த படிப்போம், ஏன்னா ரெண்டுமே முக்கியம் வாழ்க்கையில். இது நீங்கள் படிக்கலைன்னா ஒரு வருடம் பின்தங்கி போயிருங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுங்க, அதோட ஹார்ட் ஒர்க் தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அங்கே சென்னையில் எவ்வளோ நாளாக இருந்தீங்க? அங்கே 6 மாதம். 6 மாதமா? சென்னையில் என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிரியாணி.
சரி, அங்கே சென்னையில் இருக்கும்போது மலேசியாவில் என்ன மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்ணது வந்துட்டு ஃபுட்ஸில் வந்துட்டு நாசிலமா ரொம்ப மிஸ் பண்ணேன். நாசிலமா, ஓகே. ஆனால் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணதுன்னா என்னோட பப்பி. பப்பி பேர் ரக்ஷன். சரி, உங்களுக்கு அங்கே ஒரு குட்டி பேரும் இருக்கு, குட்டி ஸ்வர்ணலதான்னு உங்களை வந்து எல்லாரும் அங்கே வந்து கூப்பிட்டாங்க. அதற்கு கூட ஒரு அடைமொழியும் உங்களுக்கு. ஏன் வந்து ஸ்வர்ணலதா பாடகி ஸ்வர்ணலதா மீது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு காதல் இருக்கு, ஒரு அன்பு இருக்கு அவங்க மேலே? அவங்களோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி ஒரு பாடகியாக வரணும், அவங்கள தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க போடுற ஒவ்வொரு சங்கதியுமே அவங்க போடுறதே தெரியாது, அது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருந்து வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படி இதாக இருக்குது. எப்படி அவங்க பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபீல்லே வந்துட்டு சங்கதி போகிறனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அவங்களோட டைனமிக்ஸ், ஃபீல், சங்கதி, ஒவ்வொரு பாட்டுமே எனக்கு அவங்களோடது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவை காரில் போகும்போது அவங்க பாட்டை கேட்டு அம்மாட்ட கேட்டு தட்டி கேட்கும். ஸோ அவங்களோட பாடு நிறைய கேட்டுனால அந்த பாட்டு எல்லாமே ஹிட்டு. எப்படி அவங்க ஸ்வர்ணலதா மாதிரியே பாடுறாங்க, அதே மாதிரி டைனமிக் போகிறாங்களே. அப்போ முக வடிவம் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, அது எப்படி பாட்டும் அதே மாதிரின்னு. ஸோ இங்க மலேசியால போட்டியில இருக்கும்போது ஒரு சில ஜட்ஜி சொல்லியிருக்காங்க, நீ ஸ்வர்ணலதா மாதிரியே இருக்கமா, ஒரு நாள் ஸ்வர்ணலதா வருவேன். அந்த பேரை தமிழ்நாட்டுல இவங்களுக்கு கொடுத்தாங்க. சீனிவாசரும் ஸ்வைதா அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து குட்டி ஸ்வர்ணலதான்னு அப்படி பேர் வச்சாங்க. சரி, பாடகி ஸ்வர்ணலதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், இவங்க பாடினது இந்த பாடல் வந்து எனக்கு எப்போதுமே டாப் 1ல் இருக்கும், அதை எடுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற பாடல் என்ன? மாலையில் யாரோ. எங்களுக்காக ஒரு முறை ஒரு குட்டியா பாடுங்க பார்ப்போம். வருவார் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இங்கு காவல் மீற, வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலே, ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. அடுத்த கேள்வி கேட்க முடியாம பண்றீங்க. சரி, சென்னையில இருக்கும்போது மலேசியாவை மிஸ் பண்ணீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் மலேசியாவுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஹோம் டவுனுக்கு வந்துட்டீங்க. இப்போ சென்னையில என்ன மிஸ் பண்றீங்க? பிரியாணி தானே? இல்லைண்ணா, ஒவ்வொரு தடவை காலையில எழுந்திரிச்சு பிரீத் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வோக்கல் வார்ம் அப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாண்டுட்டு, நாங்க படிக்கிறதோட ரொம்ப விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஸோ அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கிறது, அங்க வேலை செய்யற அண்ணா எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க என்கிட்ட. தமிழ் டீமை ரொம்ப மிஸ் பண்றோம். கார்த்திக் அண்ணா, அசோக் அண்ணா, டேவிட் அண்ணா, ஏன்னா அவங்க கூட நிறைய போயிருக்காங்க அங்கங்க பாட்டு இதுக்கு. இளையராஜா வீட்டுக்குலாம் அவங்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், நல்லா பாத்துக்கிட்டாங்க. சரி, உங்களுக்காக ஒரு குட்டி காணொலி நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், பார்க்கலாமா? கண்டிப்பா காணொலி பார்க்கலாம். எதிர்பார்த்து நானும் இதுதானா. ஹாய் ஹேமித்ரா, எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம 2 பேரும் இதுதான் நான் பாட்டு பாடினது ஞாபகம் இருக்கா? லவ்லி மெமரிஸ் இருந்துச்சுல. எப்போ திரும்ப சென்னை வர போற? சென்னை வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வா. நானும் மலேசியா வந்தா நம்ம மீட் பண்ணலாம், சரியா? பாய், see you. ஹாய் மித்ரா, நான் தான் அபினேஷ் அண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஆன்டி, அங்கிள், மாரேஷ், அப்புறம் முக்கியமாக ரக்ஷன் எப்படி இருக்கா? ஸோ நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது, அப்புறம் குரூப்பாக சேர்ந்து விளையாடினது எல்லாமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மலேசியா வந்தேன்னா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஹேமித்ரா அக்கா, நான் உங்கள் மஹத்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கக்கா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் ஜூன் 28 நான் உங்கள் மலேசியாக்கே வந்து உங்களை பார்க்க போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுக்கா.
பாய். ஹலோ எமித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சரிகமப்பா ஜேர்னி ஃபுல்லாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டீங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எனக்கு கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணது, நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. திரும்பியும் நீங்கள் சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக அக்கா வந்து மீட் பண்ணணும். ஹாய் எமித்ரா, எப்படி இருக்கீங்க? உங்களோட இசைத்துறையில் இந்த சரிகமப்பா ஜேர்னியில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம சாங் செலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து நான் ரொம்ப பூரிச்சு போயிருக்கேன். ஏன்னா நீ ஒவ்வொரு பாட்டையும் எப்படி வந்து கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவ, அதுக்கான முயற்சிகளை எவ்வளவு எடுப்ப, எல்லாமே வந்து நான் பார்த்ததை இப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரிக்ஷிதாவும் நீனு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த இசைத்துறையில் நீங்கள் இமயம் தொடுவீங்க. சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு உங்களுக்கு? சரி, இவங்களை யாராவது ஒரு ஆள் சூஸ் பண்ணணும். யாரை சூஸ் பண்ணுங்க? இப்போ இத்தனை பேர் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ பைட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்க. யாரை சூஸ் பண்ணுங்க? ரிக்ஷிதா அக்கா. ஏன்? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடிய அந்த அஞ்சலி பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதுலேருந்து அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எப்படியாவது நான் இவங்களை பார்க்கணுமா, இவங்கள மாதிரி நான் ஆகணும். ஸோ அம்மாட்ட கேட்டு இவங்க கூட பேசி இப்போ அவங்க பக்கத்துலேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. சரி, நீங்கள் தமிழ் பாடல் தவிர்த்து மலாய் பாடலும் நீங்கள் திறமையாக பாடுவீங்க. எங்களுக்காக அந்த மலாய் பாடல் எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஓகே. Cintai mana tidak berkiar, jalinnya lalu rentah beribu, bagailah mana entah berhias, cerminku retas seribu. Cintailah mana tidak berkias, jalannya lalu rentah beribu, bagailah mana entah berhias, cerminku retas seribu. Hias cempaka kenanga tepian, makanya kuntuk lahiran kumbar, puas ku jaga si bunga impian, kuburnya sebelum berkembang, hendak ku rasa meraju bukan berpanjangan. இந்த பாடல் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது வந்துட்டு அம்மாவும் எனக்கு சொல்லி தருவாங்க, டீச்சர் எனக்கு சொல்லி தருவாங்க. ரிலேக்கா நாள் வந்தது. ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த காம்படிஷன் போவாங்க. ஸோ அங்கே போய் இதுதான் ஆர்டிஎம்லலாம் போய் கலந்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு மலாய் பாடல் வந்து ஒரு இவ்வளோ திறமையாக பாடுற ஒரு 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 திறன் இருக்கு. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க? ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இவங்க இங்குள்ள ஸ்கூல் அகாடமியில் மியூசிக் அகாடமியில் பாட வச்சு அடுத்தடுத்த போட்டிகளுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்காம? போட்டிகள் இப்போ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு போட்டிகள் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா நம்ம நாட்டு இங்கே சொல்கிறேன், மலேசியா லெவலில் இவங்களுக்கு ஒரு மலாய் பாடல் போட்டியிலையோ அவங்களை வந்து வென்ச்சர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக பின்தாங் எதுலமா மின்தாங் மின்னல்ல பாடியிருந்தாங்க. ஸோ அடுத்த லெவல் போக முடியல. ஸோ உளுலாங்காட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் சாம்பியன்லாம் வந்திருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா ஹேமித்ரா அடுத்தது வந்து சைனீஸ் பாடலும் மில்லை பாடலும் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வெற்றியடைய வாழ்த்துக்கள். சரி, நம்ம ஆரம்பத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு காணொலி போடும்போது நீங்க பாடும்போது நீங்க மேடையில் நின்று பாடுறீங்க, அம்மா வந்து கீழே பார்வையாளர் இடத்துல இருந்து உட்காந்து அவங்களும் பாடுனாங்க. அம்மா பாடுவாங்களா? அம்மா பாடுவாங்க, நான் இப்ப பாட முடியாது. இப்ப பாட முடியாதா? என்னன்னா என்னோட வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லையா இன்னைக்கு? உடம்பு சரியில்லை, அது அலைச்சல். நான் நல்லா பாடுவேன், பாடுறதுனால தான் வந்து அந்த ஆர்வத்தை இவங்களுக்கு கொடுத்தேன். இப்ப எல்லா எனர்ஜியும் இவங்க தான். இவங்க போய் பாடுறது மட்டும் தான் அவங்க வேலை. அதோட பாட்டோட அந்த கோப்பைகள் எல்லாம் என் கைக்கு தான் வந்துடும். சரி, அந்த மாதிரி அது ஒரு தனி பெருமை. ஆமா. ஆமா.
நீங்கள் அந்த மேடையில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் மைக் பிடிச்சி ஒரு சுற்றுக்கும் போய் பாடும்போது எது உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு? முன்னுக்கு உட்கார்ந்துருக்கின்ற நடுவர்களா, இல்லை பார்வையாளர்களா, இல்லை உலகம் முழுக்கும் நம்மளை பார்க்குறாங்களே, எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு? ஒவ்வொரு தடவை பாடும்போது அந்த கோல்டன் கிடைக்குமா, அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கஷ்டப்பட்டால் தான் ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டன் எப்படியாவது வாங்கிடணுன்னுட்டு நான் அப்படியே இப்படி பண்ணுவேன், அப்படி போவேன், ஏதாவது கண்ணை மூடிட்டு பாடிடுவார். எப்படியாவது கிடச்சிடணும், ஜட்ஜஸ் மனத்தில் இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிடுவேன். ஒவ்வொரு தடவையும் கோல்டு வாங்கியிருக்கேன். மொத்தம் 24 கோல்டு வாங்கியிருக்கேன். 22 கோல்டு, 2 பிளாட்டினம் வாங்கியிருக்கேன். அந்த நடுவர்களில் யாரை கண்டா உங்களுக்கு கொஞ்சம் பயம், யாரை கண்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, இல்லை யாருமே அந்த மாதிரி பயமே கிடையாது, அந்த மாதிரி சொல்லுங்க? யாருமே பயம் கிடையாது. 4 பேருமே ரொம்ப அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி பேசுவாங்க. இவங்க ஜட்ஜு, இவங்களுக்கு நம்ம பயப்படணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே எங்களுக்கு. ஸ்ரீனி சார், சரண் சார், சைண்டவி மேம், அச்சுமா, ஸ்வேதா மேம் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பாடுறதுக்கு முன்னுக்கு நல்லா பாடு, கோல்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. சரி, நம்ம செய்திகள் தயாரிப்பில் ஒளியிருக்கின்ற பார்வை நிகழ்ச்சியில் உங்களுக்கு 2 பேருக்கு நீங்கள் உடம்பு சரியில்லை, அதான் முதல்ல சொல்லியிருந்தேன், அதையும் பொருட்படுத்தாமல் வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய அடுத்தடுத்த படிப்பிலும் சரி, உங்களுடைய இசை பயணமும் சரி, தொடர்ந்து வெற்றி அடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களோட பாடல், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலில் நிறைவு பெற்றுக்கலாம். சரிங்களா? மிக்க நன்றி. 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 பாடலாம். பச்சைக்கிளியோ பொட்டக்கிரச்சு, இச்சக்கிளியோ ஒத்தக்கிரச்சு, வச்ச நெருப்பு ஒத்தக்கிரச்சு, பச்சை மனசு பத்திக்கிரச்சு, கைய கட்டி நிற்க சொன்னா காட்டு வெள்ளம் நிற்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி எங்க சொத்தாது, சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, பஞ்ச கொள்ளத்தைய வச்சு சுத்தி வச்சவக யாரு, வெட்டி வெறு வாசம் வெடல புள்ள நீசோ, வெட்டி வெறு வாசம் வெடல புள்ள நீசோ, பூவுக்கு வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள